நம்ம தெலுங்கு சினிமாவில் பார்த்தோம்னா முன்னணி ஹீரோவாக இருப்பவர் பாலையா அவர்கள். சமீபத்தில் பார்த்தோம்னா நம்ம இந்திய நாட்டின் குடியரசுத் தலைவரான திரௌபதி முர்மு அவர்களிடம் தேசிய விருது பெற்றார். இவர் சினிமாவில் அறிமுகமாகி 50 ஆண்டுகள் ஆகுதுங்க. 50 ஆண்டுகள் ஆகியும் கடந்தும் சினிமாவில் இன்னும் ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்காரு. ஆந்திர மாநிலத்தின் ஹிந்துப்பூர் தொகுதியின் எம்எல்ஏ. அந்த எம்எல்ஏ வேற யாரும் இல்லைங்க, நம்ம பாலையா தான். மக்களே, இதுக்கும் மேலே ஒரு ஷாக்கான நியூஸ் இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டா, இங்கிலாந்து நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு புத்தகத்தில் திரு பாலையா அவர்கள் இடம்பெற்றிருக்காரு. தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு எப்படி எங்களுக்கு தெரியலிங்க, ஆனால் தமிழ் ஆடியன்ஸ் எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஷாக் தாங்க. ஏன்னா எங்களுக்கு மீம் கண்டென்ட் கிடைக்கலனா இவரை தான் போட்டு யூஸ் பண்ணுவோம். மீம் கிரியேட்டர்ஸ்க்குலாம் கொஞ்சம் ஷாக் தாங்க. இவர் தெலுங்கில் நடித்த திரைப்படம் தாங்க அகண்டா. இப்போ அகண்டா 2 திரைப்படம் விரைவில் திரைக்கு வரப்போகுதுங்க. பகவத் கேசரிங்க. இந்த திரைப்படத்திற்காக தான் இவர் தேசிய விருது வென்றாரு. ஸோ இந்த திரைப்படம் தெலுங்கில் சூப்பர் ஹிட் திரைப்படம். தமிழ் சினிமாவில் லேடி சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கப்படும் திருமதி நயன்தாரா அவர்களுடன் இணைந்து பாலையா நடிக்க போறாருன்னு தகவல் வெளியாகி உள்ளதுங்க. நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவும் திரு பாலையா அவர்களும் இணைந்து நடித்த திரைப்படம் தாங்க. நம்ம சிம்கா திரைப்படமாக இருக்கட்டும், ஜெய் சிம்கா திரைப்படமாக இருக்கட்டும், ஸ்ரீ ராமராஜ்யம் திரைப்படமாக இருக்கட்டும், இந்த 3 திரைப்படங்களில் நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவும் நம்ம திரு பாலையா அவர்களும் சேர்ந்து நடித்திருந்தாங்க. தற்பொழுது பார்த்தோம்னா 4வது முறையாக சேர்ந்து நடிக்க போகிறாங்க. இந்த திரைப்படம் பார்த்தோம்னா பெரும் பொருட்செலவில் உருவாகி உள்ள திரைப்படங்க இது. படத்துடைய கதை பார்த்தோம்னா வரலாற்று கதை சார்ந்த திரைப்படங்க இது. இந்த திரைப்படத்தின் படக்காட்சிகள் பார்த்தோம்னா ராஜஸ்தானில் படமாக்கப்படுவதாக தகவல் வெளியாகி உள்ளதுங்க. நேயர்களே, உங்களுக்கு நயன்தாரா பிடிக்கும்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் ப்ளூ கலர் ஹார்ட்டை அமுக்குங்க. சினிமா செய்திகளை உண்மை தகவலுடன் வழங்கும் நமது தமிழ் நியூஸ் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தெரிவிங்க. நமது வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.